திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த புதிய வருடத்தில் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளோ பெரிதான கிருபை, எவ்வளோ பெரிதான ஒரு இரக்கம். புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எத்தனை பாக்கியம்! எப்படி நன்றியால் உள்ளம் நிறைகின்றது, கண்கள் கண்ணீரினால் நிறைகின்றது. ஆண்டவரே, நீர் தகுதியில்லாத அடியாரையும் கூட இந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க நன்மைகளை காண நீங்கள் உதவி செய்திருக்கீங்களே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் என்று நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே நாம் இருப்போம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான புதிய வருடத்திலும் கூட பல கேள்விக்குறிகளோடு கூட நாம் இருக்கின்றோம். எப்படியாக இந்த புதிய வருடம் இருக்கும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இந்த வருடத்தில் என்னுடைய கவலைகள்லாம் தீர்ந்து விடுமா, ஆண்டவர் இந்த வருஷம் என்னை ஆசீர்வதிப்பாரா, பல கேள்விக்குறிகள் மத்தியிலே நீங்கள் இந்த புத்தாண்டு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்களெல்லாம் வருடந்தோறும் இந்த வருடம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு தருகிற வெளிச்சத்தில் அவர்கள் வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார்கள். இந்த எளியாருக்கும் கூட ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கின்றார். அதை நான் கூட்டத்தின் இந்த செய்தியின் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, பொதுவாகவே இந்த 2025 எனப்பட்ட வருடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வருடம் 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். ரெண்டாவதாக, இந்த வருடம் ஒரு யுத்த களமாக இருக்கும். தேவன் அதிகமான யுத்தங்களை இந்த வருடத்திலே அவர் செய்ய போகின்றார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொள்ள போகின்றார். தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உண்மையாக இந்த பூமியில் யார் வாழுகிறார்களோ அவர்களுக்காக அவர் யுத்தங்களை செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் இந்த வருடத்தில் யுத்தங்களை செய்வார். உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் இந்த வருடத்தில் மடங்கடிப்பார். எத்தனையோ வருடங்களாய் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், உங்களை தூஷித்து கொண்டிருந்தவர்கள், உங்களை குறித்து துர்ச்செய்தி பரப்பி கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே, உங்கள் எதிரிகள், அந்த எதிரிகளை கர்த்தர் மடங்கடிப்பார். அப்படியாக இந்த வருஷத்தில் உங்களுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுதலை இந்த வருடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யாரையெல்லாம் அவர் நினைக்கின்ற உண்மை உத்தமமான தாசர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் வானலாக உயர்த்துவார். கப்பர்நகமை உயர்த்தியது போல ஆண்டவர் வானபரியந்தம் உங்களை உயர்த்துவார். துரோகிகளையும் சண்டாளர்களையும் பாதாள பரியந்தம் ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். அடுத்ததாக நான் காண்கிற பொழுது மிகப்பெரிய அளவிலே ஆண்டவரை தேடாமல் உயர்ந்திருந்தவர்கள், பாவிகள், இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு எதிரானவர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்களெல்லாம் கீழே விழுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, இதையெல்லாம் இந்த வருடத்தில் நாம் காண இருக்கின்றோம். இந்த வருஷத்தில் நம்ம நுழையும் பொழுது சந்தோஷமாக நாம் நுழைவோம். ஏனென்றால் பல நல்ல காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு அவர் செய்ய போகின்றார். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, புத்தாண்டு வாக்குத்த கூட்டங்கள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே இந்த வருடத்தின் முதல் வாக்குத்த கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒய்எம்சி ஹால், WCC காலேஜுக்கு மேற்கு பக்கமாக விஜயதா மண்டபம், அதற்கு மேற்கு பக்கமாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து காலை 10 மணி முதல் நடைபெறும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே கூடி வருகிறார்கள். நீங்களும் கூட வரலாம். புத்தாண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். முக்கியமாக கர்த்தர் என்ன பேசுகிறார் இந்த வருடத்தை குறித்து என்கிற நல்ல செய்திகளெல்லாம் நீங்கள் பெற்று செல்லலாம். உங்களுக்காக அடியார் ஜெபிக்கும்படியாக காத்திருக்கின்றேன்.
கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நல்ல விருந்துகள் வழங்கப்படும் என்பதையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்குறாங்க. வருகிற திங்கட்கிழமை கூட ஒரு கணவன் மனைவி சேருவதற்காக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளாலே பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே அடைக்கலான்குருவி முதியோர் இல்லம்தான் எங்களுக்கு சரியான இடமாக இருக்கும் என்று சொல்லி அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியாக அங்கே வந்து சேருபவருடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. நீங்களும் கூட உங்கள் பெற்றோர்களை சரியாக பராமரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக அங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வேளையும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகின்றன. நல்ல ஊழியக்காரெல்லாம் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வைத்திருக்கின்றார்கள். 3 வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. எனவே நீங்கள் இந்த நாட்களிலே இந்த அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக, அநேகரை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நம்முடைய நமக்கு தந்திருக்கிற இந்த வருடத்தை குறித்து 2025 குறித்து தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கும்படிய விரும்புகிறேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்னே எனக்கு நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அப்படி என்றால் தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாலும் அவருக்கும் சத்துருக்கள் இருந்தார்களா என்பதுதான் இதில் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் சத்துரு? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய வம்புக்கும் போவதில்லை, யாரையும் கிண்டல் செய்வதில்லை, யாரையும் வேதனைப்படுத்துறதில்லை, அவங்க வார்த்தைகளை கூட தவறி பேசுறதில்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் எதிரிகள் வர வேண்டும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த வசனத்தை எழுதுகிற தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருக்கு முதலாவது அவருடைய வீட்டாரை சத்துருக்களாக இருந்தார்கள். ஆச்சரியமாக இருக்கு. அவருடைய அண்ணன்மார்கள், சொந்த அண்ணன்மார்களே சத்துருக்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த நாளிலே சாமியார் எனப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு விருந்து வைக்கிறாரு. உன் பிள்ளைகளை அழைச்சிட்டு வான்னு சொல்லும் பொழுது தாவீதை மாத்திரம் அழைக்கலை, மிச்சம் எல்லா அண்ணன்மாரையும் அழைச்சிருக்காரு. அவங்க அப்பா அழைச்சிருக்காங்க. ஆனால் தாவீதை அழைக்கவில்லை. காட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க, மறைச்சி வச்சிடுறாங்க, ஒழிச்சு வச்சிடுறாங்க. அண்ணன்மார்கள் எல்லாரும் மத்தியில் அவரை கேவலமாக திட்டுறாங்க, போடா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. நீ ஒரு நடிகன்னு சொல்லி அவங்களை கேவலமாக இல்லாத பொல்லாத பழிகளை போடுறாங்க. அவருக்கு சின்ன வயசுலேயே குடும்பத்தில் அன்பு இல்லாதனால தான் அவர் ஆண்டவரை அதிகமாக தேட ஆரம்பித்தார். அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அண்ணன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் அண்ணன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, யார் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது வேதனையான ஒரு காலமாக இருந்தாலும் கூட அது கர்த்தரை கிட்டி சேருவதற்கு இன்னும் அதிகமான ஒரு வழியாக இருக்கிறது, ஏதுவாக இருக்கிறது. That is something creating a way for those people, wretched people, to reach to the Almighty God. ஆண்டவரண்டை இன்னும் சேர்வதற்கு மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகிற பொழுது, துரோகிகளையும் பாவிகளையும் வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நாம் பற்றி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அவர் சொந்த அண்ணன்மார்களாலே அப்பாவாலே பகைக்கப்பட்ட பொழுதுதான் கடவுளை தேடினார், ஆண்டவரை தேடினார். நாமும் கூட இந்த வருடத்தில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடுவோம், ஆண்டவரை இன்னும் அதிகமாக நான் நேசிப்போம், அவருக்கு இன்னும் அதிகமான நேரங்களை நாம் கொடுப்போம். அப்பொழுது நாம் தாவீதை போல ஆசீர்வதிக்கப்படுவோம். விளைவு என்னமாயிற்று? ஒரு நாளிலே அந்த தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார், அவரை கூட்டுவாங்க. அப்போ தான் நான் எந்திரிச்சிருக்கிறேன், உட்காருவேன். அது வரைக்கும் நான் உட்காரவே மாட்டேன். அவர் எந்திரிச்சினோடனே வீட்டில் எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க. தாவீது வந்த உடனே இவன் தானாக்கும் என்று சொல்லி சொந்த அண்ணன்மார்கள், அதாவது அந்த சத்துருக்கள் முன்னிலையிலே ஆண்டவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய பாத்திரம் நிரம்பி வளைஞ்சுது. அதை அனுபவத்திலே உணர்ந்தபடினால் தான் தாவீது சொல்லுகிறார், இல்லையா, என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அங்கே ஆரம்பித்தது தான் தாவீதுடைய வாழ்க்கை. அதன் பிறகு அவருக்கு எத்தனையோ எதிரிகள் வந்தார்கள். சீமி எனப்பட்ட எதிரி கெட்ட வார்த்தை சொல்லி கற்களை வீசி அவரை பயங்கர கேவலமாய் பேசினான். இன்னும் எத்தனையோ எதிரிகள் அவருக்கு, கோலியாத்து போன்ற எதிரிகளெல்லாம் வந்தார்கள். உன்னை வெட்டி விடுவேன், உன்னை துண்டு துண்டாய் போட்டு விடுவேன் என்று சொல்லி சொன்னவர்கள்லாம் வந்தார்கள்.
அவர் எல்லார்களும் மத்தியிலும் ஆண்டவர் தாவீதை உயர்த்தி கொண்டே வந்தார், ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். சத்துருக்கள் என்பவர்கள் எப்பொழுது நீங்கள் விழமாட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது உங்களுக்கு கெட்ட காலம் பிறக்கும், எப்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் நாசமாக போய்விடும், எப்பொழுது உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஒரு அவமானம் உண்டாகும், எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கீழே போவீர்கள், எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள், எப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொல்லி காத்திருப்பவர்கள் தான் எதிரிகள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கட்டும் என்று காத்திருப்பவர்கள் உங்கள் நண்பர்கள், உங்களை நேசிப்பவர்கள், அவர்கள் நல்லா இருக்கட்டும். எதிரிகளோ நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள், எப்பொழுது உங்களுக்கு அழிவு வரும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறாங்க. அது அந்த அழிவை கொண்டு வரக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க. ரீத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது சொல்கிறார், என் சத்துருக்கள் மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். நீங்கள் விழ வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண, ஒரு ஸ்டேஜை ஆயத்தப்படுத்தி, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, முக்கியமாக உங்களுடைய எதிரிகள் காணத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவர் என் பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் எனக்கு பிரியமானவன், இவன் என்னால் நேசிக்கப்படுபவன், இவனை நான் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், இவனிலே நான் பிரியமாய் இருக்கிறேன், இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். எப்பொழுது இந்த 2025 வருஷத்துல அவர் அப்படியாக வைராக்கியம் கொண்டு எல்லாரும் மத்தியில் உங்களுடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் இந்த வருஷத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். வைராக்கியம் கொண்டு அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் நினைத்தாலே இன்னொரு மனிதனுக்கு எவ்வளோ உதவிகளை செய்ய முடிகிறது. அரசியலில் இருப்பவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் ஒரு மனுஷனை தூக்கி விட நினைச்சா எப்படி இல்லாமல் தூக்கி விடுறாங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ வல்லமை உடையவர், அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர் உங்களை இந்த வருடத்தில் உயர்த்த வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுகிற பொழுது அவர் எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிப்பார். சத்துருக்கள் கண்களுக்கு மத்தியிலே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் விழணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பேரிடியாக இருக்கும், அது அவர்களுக்கு எவ்வளோ மன கசப்பாக இருக்கும், அவங்க எவ்வளோ உடைஞ்சு போவாங்க என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நான் யாரும் விழ வேண்டும், இல்லை யாரும் அழிஞ்சு போகட்டும் சாவட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கவில்லை. யாரை என்று எதிரியாகவும் நான் நினைக்கவில்லை. கடவுள் அப்படி என்னை வளர்க்கவும் இல்லை. நமக்கு ஊழியம் செய்வதற்கே நேரம் போதவில்லை. நமக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்களை வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியிருக்கிறது ஆண்டவருக்காக. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது ஆண்டவருக்காக. எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நம்ம பிஸியாக அலைகிறோம். அங்கங்கே நிற்பதற்கோ, ஊர்க்கதைகளை பேசுவதற்கோ, அரசியல் பேசுவதற்கோ, இன்னொருவரை கெடுத்து பேசுவதற்கோ நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நாம் எப்பொழுது விழ வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தமாய் கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் மத்தியிலே இந்த வருடத்தில் நான் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், நான் உனக்காக ஒரு உயர்வை ஆயத்தப்படுத்துவேன், நான் உனக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாபை ஆயத்தப்படுத்துவேன், உனக்காக வீடுகளை ஆயத்தப்படுத்துவேன், மாட மாளிகைகளை ஆயத்தப்படுத்துவேன், உனக்காக சொத்துக்களை ஆயத்தப்படுத்துவேன், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்துவேன், அபிஷேகம் பண்ணுவேன், எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக நான் உன்னை உயர்த்துவேன், நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவருடைய திருச்சித்தமாக இந்த வருடத்தில் இருக்கிறது என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் நேற்று இரவு வெகு நேரம் கண்வழித்து ஜபித்தேன். அப்பொழுது நான் அந்த வருடத்தை திரும்பி பார்த்தேன். எத்தனை வீணான ஓட்டங்கள், ஐயோ எவ்வளவோ அலைச்சல்கள், எவ்வளவோ பண விரயங்கள், சில காரியங்களில் எவ்வளவோ போராடியும் கடைசி வரைக்கும் வெற்றி பெறவே முடியவில்லை. அதனால் எவ்வளோ பண விரயம், எவ்வளவோ அலைச்சல்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. போன வருஷத்தில் முதல் 9 மாதங்கள் மிக கடுமையான மாதங்கள். நான் எவ்வளவோ பாடுகளை சந்தித்தேன், எவ்வளவோ வனாந்திரங்களை சந்தித்தேன். அந்த வனாந்திரங்களெல்லாம் எப்படி நான் கடந்து வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நேற்றிரவு ஆண்டவர் எல்லாற்றையும் ஞாபகப்படுத்தினார். போன வருஷம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட திரும்பிப்பார். கடைசியில் 3 மாதங்கள் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் இளைப்பாறல கட்டளையிட்டார். ஆனாலும் கூட ரொம்ப பெரிய ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது, ஏதோ பரவாயில்ல அவ்வளோதான். ஆனால் முதல் 9 மாதங்கள் நான் மிகவும் கடுமையான ஒரு பாதையில் கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது.
அதையெல்லாம் நினைத்து பார்த்து பார்த்து நான் கண்ணீர் வடித்தேன். ஆண்டவர், சென்ற வருடம் இன்னும் எவ்வளவு கடுமையான பாதையில் நடத்துறீங்கப்பா. அப்போதான் ஆண்டு சொன்னார், இந்த வருஷம் அப்படி அல்ல மகனே, இந்த வருஷம் அப்படி அல்ல. நான் இந்த வருஷம் உன்னை நான் எல்லாரும் மத்தியில் நான் உயர்த்த போகிறேன், உனக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்த போகிறேன், உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி இவன் என கூறியவன் என் பிள்ளைன்னு சொல்லி எல்லாருக்கும் காண்பிக்க போகிறேன். நீ பார்ப்பாய், உன் கண்ணால் பார்ப்பா, உன் எதிரிகள் அதை பார்ப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எப்பொழுது நாம் அதிகமாக வனாந்திரங்களின் வழியாக கடந்து போகிறோமோ, எப்பொழுது அதிக பாடுகள் மத்தியில் கடந்து போகிறோமோ, எப்பொழுது நாம் மிகவும் நெருக்கப்படுறோமோ, வீணாக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் நமக்கு போதும், அப்பொழுது உடனடியாக ஆண்டவர் அதிக நன்மைகளை நமக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்காக போன வருஷம் பாடு? ஆண்டவர் சொன்னார், மகனே எதுக்காக உனக்கு பாடு? இந்த வருடத்திலே உனக்கு நன்மைகளை தருவதற்காக, இந்த வருடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக தான் சென்ற வருஷம் சில பாடுகளை நான் அனுமதித்தேன். நீ கலங்க வேண்டாம், அதுக்குரிய பலன் இந்த வருஷத்துல உனக்கு நான் காண்பிப்பேன். இந்த வருடத்துல உன்னை நான் உயர்த்துவேன், உனக்காக நான் வைராக்கியம் கொள்ளுவேன். நீ பார், உன் சத்துருக்கள் மத்தியில உன்னை ஆசீர்வதிப்பேன். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் என்னோடு பேசினார். இந்த வருஷத்தை குறித்து அவர் பேசினார். எதுக்காக போன வருஷம் இவ்வளவு கடுமையான பாதை நடத்துனீங்கப்பா? எவ்வளவு தூரம் ஓடினேன், எவ்வளவு ஓடி ஓடி பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல, வெக்கமும் அவமானம் தான் கிடைச்சது. என் பணமெல்லாம் வீணாய் போயிற்று, என் நேரமெல்லாம் வீணாய் போயிற்று, என் வாழ்க்கை எல்லாம் சிறுமையாகவே போயிற்று, ஏன் என்று நான் கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார், அந்த சிறுமைகளும் அந்த ஓட்டங்களும் அந்த வீணான அலைச்சலும் இந்த வருடத்திலே உனக்கு அதிகமான விளைச்சலை தரப்போகிறது. ஆனால் ஆண்டவரை சோத்திரித்தேன், துதித்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த பாடுகளுக்குரிய காரணங்களை அறிந்து கொள்ள முடியாமலே போயிடுறாங்க. அதனால தான் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. தேவனும் நேற்றிரவு என்னை உற்சாகப்படுத்தினார், என்னை அவர் பலப்படுத்தினார். என் சத்துருக்கள் மத்தியில் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ஓவர்ஃப்ளோஸ், மை கப் ஓவர்ஃப்ளோஸ். என் பாத்திரம் நிரம்பி வழியும். பாத்திரம் நிரம்பி வழியணும், வழிஞ்சாதான் அது தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கான சரியான அடையாளம். இன்றைக்கு 99% தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்திரத்தில் இருப்பது அவர்களுக்கு போதுமானதாகவே இல்லை. ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா 10 பிள்ளைகளுக்கும் தேவையான சாப்பாடு அந்த சட்டியில் இருக்கணும். 2 பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் இருக்குது. எல்லாரும் 10 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன செய்வாங்க? கால் வைத்து கிடைக்குமா, அரை வைத்து கிடைக்குமா? அப்போ அவங்க பரிதாபமாக இருப்பாங்க, ஏக்கமாக பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தர மாட்டாங்களா? என் வயிறு நிறையல, தண்ணி குடிக்கணுமா, என் வயிறை எப்படி நிரப்ப என்று சொல்லி ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். 10 ரூபாய் வருமானம் என்றால் 7 ரூபாய் மன்னிக்க வேண்டும், 10 ரூபாய் செலவு என்றால் 7 ரூபாய் 8 ரூபாய் தான் இன்றைக்கு வருமானம். ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் கூட இன்னைக்கு இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. வரவும் செலவும் ஒன்றா சேர்ந்தாதான் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். இன்னைக்கு செலவினங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் காசு நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. செலவு ரொம்ப அதிகரிச்சிருச்சு, விலைவாசி ரொம்ப அதிகரிச்சிருச்சு, மக்களுக்கு செலவுகள் அதிகரித்து கொண்டே போகுது. அது கிறிஸ்மஸ் நியூ இயர்னா கேட்கவே வேண்டாம். வருமானமும் போதுமானதாக இல்லை. வருமானம் இருந்தால்தானே செலவினங்களை சந்திக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு செலவு அதிகரித்து விட்டது, வருமானமோ சொற்பமாக இருக்கிறது என்றால் அதுதான் சென்ற வருடம் வரைக்கும் நமக்கு இருந்த ஒரு நிலைமை. சென்ற வருஷம் வரைக்கும் நம்ம ஊழியத்தில் நம்ம 9வது மாதம் வரைக்கும் ஐயோ இந்த செலவினங்களை சந்திப்பதற்கு பட்ட பாடுகள் இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். கடைசி 3 மாதங்கள் ஆண்டவர் ஓரளவு ஆசீர்வதித்து செலவினங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு வருமானத்தை கொடுத்திருந்தார். அதனால தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ் மாதங்களெல்லாம் கடந்து போக முடியுது. ஆனாலும் நிரம்பி வழிகிற அனுபவம் நமக்கு வரவே இல்லை. 10 ரூபாய் செலவு என்றால் 20 ரூபாய் வருமானம் வரும் என்றால் அதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். அப்படி நமக்கு நிறைய வருமானமாக இருக்குது, செலவு கொஞ்சம் தான் இருக்குது, அதை விட அதிகமாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னா தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அதாவது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கொடுக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அது நிறைய கொடுக்க முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருஷத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை சகோதரா, கடன்களில் மத்தியில் இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். எனவே தான் கர்த்தர் இந்த வருடத்தில் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றார். நம்ம பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிச்சுன்னா நம்ம ஊழியங்களுக்கு கொடுக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கலாம், சர்ச்சை கட்டுங்கயான்னு சொல்லி கொடுக்கலாம், அடைக்கலான்குரிய முதியோரத்துக்கு வச்சுக்கிங்கயான்னு சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஏழைகளுக்கு படிக்க வைக்கலாம்,
நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நிறைய பேருக்கு எவ்வளோ உதவிகளை செய்யலாம். தேவையின் மத்தியில் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த வருஷத்தில் நாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிவது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமேல அந்த நிரம்பி வழியும் பொழுது ஒரு பகுதி நம்ம சேவிங்ஸ் எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கலாம். எவ்வளோ நல்ல காரியங்கள் காத்திருக்கிறது. தேவன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு விசை ஏசப்பா 3 நாட்கள் தன்னோடு கூட இருந்த மக்களுக்கு உணவு கொடுக்க விரும்பினார். அதில் ஒரு அற்புதத்தை செய்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் வைத்து அவர் பெருக பண்ணி 5000 பேருடைய பசியை அவர் போக்கினார். மிக சிறப்பாக எல்லாருக்கும் போதுங்கிற அளவிற்கு அங்கு உணவு பரிமாறப்பட்டது. அப்படி பரிமாறப்பட்ட பிறகு அங்கே என்ன நடந்தது? அவருடைய சீசர்கள் ஆண்டுடைய கட்டளையின்படி மீதமானதெல்லாம் கூடையில் எடுத்தாங்க. 12 கூடை நிறைய மீதம் இருந்தது. 12 கூடை தான் சின்ன கூடையாக இருந்திருக்காது, பெரிய கூடையாக இருந்திருக்கு. எல்லாம் மிச்சமாக இருக்கிறது. இதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதம். இந்த 2025 மாதந்தோறும், இல்லாவிட்டால் நீங்கள் வார சம்பளம் வாங்கினீங்கன்னா வாரந்தோறும், நாள் சம்பளம் வாங்கினீங்கன்னா நாள்தோறும் உங்களுக்கு மிகுதியானவைகள் மீதம் எடுக்கத்தக்கதாக, செலவெல்லாம் போக மீதம் எடுக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருடத்திலே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தது, நம்முடைய தாய்நாடு. என்றைக்கு வருமானம் செலவை விட அதிகமாக நமக்கு ஆக போது, அன்றைக்கு தான் நமக்கு சுதந்திரம், அன்றைக்கு தான் மெய்யான சந்தோஷம், அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி. அதை இந்த வருடத்திலே ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்கள் பாத்திரங்களை அவர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். ஒவ்வொரு மாதமும் நிரம்பி வழியும், ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். போதும் போதும் என்றாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார், அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு சகோதரன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய், பணம் உன்னை தேடி வரும் ஒரு நாள் என்று சொன்னார். என்ன வாயிட்டு தெரியுமா? அந்த சகோதரனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். நான் பல முறை பார்த்து ஆச்சரியப்பட்டு, பல விதங்களிலே வருமானங்கள் வந்தன, உயர்வுகள் வந்தன, வந்து கொண்டே இருந்தன. இன் மெனி வேஸ் த பிளெஸிங்ஸ் ஓவர்ஃப்ளோ இன் ஹிஸ் லைஃப். அவர் அப்படி நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். கண்ணால் பார்த்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்ட மனிதனுக்கு அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுத்தார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த வருஷத்தில் வருமானத்துக்கான வழிகளை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருப்பார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற கர்த்தர் இந்த வருடத்தில் மெய்யாகவே உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். தேவன் திறக்கிற வாசலை ஒருவனும் ஒரு காலம் பூட்ட முடியாது. இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்க முடியாது. எந்த அளவுக்கு சென்ற வருடங்களெல்லாம் நீங்கள் சிறுமைப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த வருஷத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். சத்துருக்கள் மத்தியிலே, உங்களை விரும்பாதவர்கள் மத்தியிலே, உங்களை வெறுக்கின்றவர்கள் மத்தியிலே, உங்களை அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை வானலாக உயர்த்த போகிறார். உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஒரு பக்கம் உங்களை உயர்த்தி கொண்டே போவார், இன்னொரு பக்கம் உங்கள் சத்துருக்களை தாழ்த்தி கொண்டே வருவார், அடித்து போடுவார், சரி கட்டுவார். உங்கள் சத்துருக்களோட யுத்தங்கள் நடக்கும். இது யுத்த பூமியாக இருக்கும் இந்த வருஷம். உங்கள் சத்துருக்கள் விரோதமாய் கர்த்தருடைய கை நீட்டப்படும், வாதிப்பார். எகிப்திலே பார்வோனையும் உடைய மக்களையும் கர்த்தர் வாதித்தது போல உங்களுக்கு யாரெல்லாம் இத்தனை வருஷம் எதிர்த்து நின்றார்களோ அவர்களுக்கு விரோதமாக இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கை நீட்டப்படும், அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். அதுதான் இந்த 2025 வருஷம். இந்த வருஷத்தை நீங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய பாத்திரங்களை எப்படி நிரம்பி வழிய பண்ண போகிறார், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நிரம்பி வழிய பாத்திரங்களை மாற்றப் போகிறார். இன்னொன்று, எப்படி உங்கள் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்க போகிறார் என்று சொல்லி கண்களாலே பாருங்கள். நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் பல வருடங்களுக்கு பிறகு சத்துருக்களை மடங்கடிப்பார், துரோகிகளையும் பாவிகளையும் மடங்கடிப்பார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். எல்லா இடத்துல நீங்கள் போய் கால் வச்சாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்ன பிஸ்னஸ் நீங்கள் தொட்டாலும் சரி ஆசீர்வதிப்பார். நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் கொடுப்பார். கர்த்தர் சொல்லிடுங்க, ஆண்டவர் இந்த வருஷம் நான் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, என் பணம் ₹1 கூட மருந்து மாத்திரைக்கு போகக்கூடாது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே வரக்கூடாது, பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, ஒரு யுத்தம் எனக்கு விரோதமாக வரக்கூடாது, வீண் செலவுகள் எனக்கு வரக்கூடாது, பொல்லாத ஆவிகள் என் வீட்டுக்குள்ள இந்த வருஷத்தில் வரக்கூடாது, பொல்லாத மனிதர்கள் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, ஆண்டவரை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. கலங்கடிக்கிற ஒரு செய்தி கூட வரக்கூடாது. ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்காக நாள் கணக்காக காத்து கிடந்துங்கிற நிலைமை எனக்கு வரவே கூடாது. ஆண்டவர் வியாதி என்னை விட்டு விளக்கணும். இந்த வருஷத்துல ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கண்களால் காணணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பொறுத்துரை செய்வோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், நம்ம அப்பா கிட்ட நம்ம கேட்போம். இது வரைக்கும் நம்ம பட்ட பாடலாம் போதும், இந்த வருடம் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வருடம். இதை நம்ம என்ன கேட்குறோமோ இன்னைக்கு
அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்ம அப்பா தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க. வானத்தையும் பூமியும் படைச்சது நம்முடைய ஆண்டவர். சொந்த வீட்டை எனக்கு தரணும்ப்பா, சொந்த பூமி எனக்கு தரணும், சொந்த கட்டடங்கள் எனக்கு தரணும், உரிமையோடு கேளுங்க, அப்பாகிட்ட கேளுங்க. எல்லாம் அவர் படைச்சதான். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நான் உங்களை ஆசீர்வாதங்களுக்காக இந்த புதிய வருஷ 2025 எனப்பட்ட இந்த வருஷத்துடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த புதிய வருஷத்தையும் கூட காண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த புதிய வருஷத்தை நாங்கள் காண்பது எவ்வளோ பெரிதான கிருபை, எவ்வளோ பெரிதான ஒரு இரக்கம், எவ்வளோ பெரிதான ஒரு மகிமையான காரியம். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா தகப்பனே, இம்மட்டு காத்தவர் இனிமேலும் எங்களை காப்பீரதற்காக உமக்கு சோத்திரம். இம்மானுவேலவரே நன்றி. எபனேசரே நன்றி. புதிய வருஷத்தை காண உதவி செய்தீரே நன்றி அப்பா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என்னை என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்கிறீர். என் வாழ்நாள் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவரை எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம்ப்பா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. புதிய வருடத்தை காண உதவி செய்தவரே நன்றி அப்பா. இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த வருஷத்தில் ஒரு உயர்வை வைத்திருக்கிறீர், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறீர். சத்துருக்கள் மத்தியில் அவர்களை உயர்த்த போகிறீர், சத்துருக்களை தாழ்த்த போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஐயா. என் தகப்பனே, என் வருமானம் எனக்கு போதுமானதாக இல்லை. நான் எவ்வளவோ ஓடுகிறேன், எவ்வளவோ அலைச்சல்கள் என் வாழ்க்கையில், ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளை நீர் இந்த வருடத்தில் கண்ணோக்கி பார்த்து அப்படி அலைச்சல்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி ஐயா. ஈசாக்கு விதைத்தார், 100 மடங்கு அதிகமாக அறுக்கும்படியாக செய்தீங்க. ஆண்டவரே, பேதுரு அறுத்தார், அப்பொழுது ஆண்டவரை வலைகளெல்லாம் கிளியத்தக்க அளவிற்கு, படகுகள் நிரம்பத்தக்க அளவிற்கு மீன்களை கொடுத்தீர். உடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே இந்த 2025 செய்வீராக அப்பா. ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, ஸ்ட்ரோக் வந்துடக்கூடாது, விபத்து நாச மோசங்கள் வந்துடக்கூடாது, பொல்லாத ஆவிகள் வந்துடக்கூடாது. தகப்பனை பிள்ளைகளுக்கு வீண் செலவுகள் வந்துடக்கூடாது. ஒரு நாள் ஆஸ்பத்திரி வேண்டாம், ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், பொல்லாத மனிதர்கள் யுத்தம் செய்யும்படியாக வந்துட வேண்டாம். கத்தாவே, நீங்கள் எப்படியாவது எல்லா தீங்கிற்கு இந்த வருஷத்தில் விளக்குவீராக. ஆண்டவரே, வானபரியந்த உயர்த்துவீராக. ஆண்டவரே சோத்திரம், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற வருடம் 2025. உடைய பிள்ளைகளுடைய எதிரிகளை நீ தாழ்த்துகிற வருடம். அதற்காக நன்றி, 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 நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ உயர்த்தி, ஒருவனை உயர்த்தி இன்னொருவனை தாழ்த்துகிற தெய்வம். அதற்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தி எல்லாருக்கும் காண்பிக்கிற வருஷம் உமக்கு நன்றி அப்பா. உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு பரிபூரணமான நன்மைகளை நீ தரப்போகிறது. அதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம். வயசானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி கத்திர 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. வியாதிப்பட்டவர்கள் இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கணும், நிரந்தரமாய் நீங்கணும். எங்கள் எல்லைக்குள்ளே இந்த வருஷத்தில் வியாதிகளே வரக்கூடாதப்பா. ஆண்டவர் பயங்கரங்களே வரக்கூடாது, பலன் குன்றக்கூடாது. ஆண்டவர் பலகீனத்தின் ஆவிகள் குடும்பத்தில் வரக்கூடாது. புண்ணு, கட்டி, இருமல், தகப்பனே தாங்க முடியாத வலி இருக்கக்கூடாது. செயல்படாத அப்படியே அவயங்கள் போகக்கூடாது. எல்லாம் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உலகம் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை தாருங்க. போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனத்தில் விடுதலை தாருங்க. ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க, நமக்கு சோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாளாக இந்தியாவை இந்த வருஷத்தில் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நாள்தோறும் பார்க்கிற அடைக்கலான் குருவி முதியோர்களுக்கு ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளம் படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய திருக்கரம் எங்களோடு கூடவே இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இந்த 2025 கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.